Praise be to God. We welcome all of you in the glorious name of our Lord and Savior, Jesus Christ. We also welcome on behalf of the Kodambakam Christian Brethren Assembly and the GLM Bookshop Ministries in Chennai. Let us begin the meeting with a word of prayer. For today's meeting, I request Brother J.S. Singh from Thuthukudi to pray for the opening prayer. Over to Thuthukudi town to Brother J.S. Singh Joseph. Brother கேக்கல. இப்ப கேக்குதா பிரதர்? இப்ப கேக்குது. ஓகே பிரதர். நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் மகா கிருபையும் இரக்கமும் அன்பு நிறைந்த எங்கள் பரலோகத்தின் பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல மாலை வேளைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். மீண்டும் நீர் எங்களுக்கு தந்த இந்த புதிய நாளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அன்புள்ள பிதாவே, பகல் நேரம் முழுவதும் உடைய கிருபை எங்களை தாங்கினதற்காக உம்மை துதிக்கிறோம். இந்த மாலை வேளையிலும் கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக கூடி வருவதற்கு ஆண்டவரே, நீர் எங்களுக்கு பாராட்டிய கிருபைகளையும் இரக்கங்களையும் தயவையும் நினைவு கூர்ந்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்பாக நாங்கள் கூடியிருக்கிறோம். எங்கள் அருமையான சோரன் ஜெயராஜ் பிரதருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். டிரான்ஸ்லேஷன் பண்ணுகிற அருமையான சைலஸ் பிரதருக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கோடம்பாக்கம் GLM மினிஸ்ட்ரிஸ் மூலமாக ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட நீர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறீர். நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உம்முடைய வேதம் என்னுடைய மனமகிழ்ச்சியா இல்லாதிருந்தால் நான் என்னுடைய துக்கத்திலே அமர்ந்து போயிருப்பேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் கூறுகிறார். ஆண்டவரே, எவ்வளவு மேலான மகிழ்ச்சியை உம்முடைய வார்த்தையின் மூலமாக நீர் எங்களுக்கு தருகிறீர். அதை நினைவு கூர்ந்து உம்மை துதிக்கிறோம். பாடுகிற பாடல்களை நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, கொடுக்க போற செய்தியும் டிரான்ஸ்லேஷனையும் நீர் ஆசீர்வதியும். பொறுப்படுத்தி நடத்துகிற அருமையான சகோதரனோடு உம்முடைய கிருபை கூட இருக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். சகலமும் ஆண்டவருடைய தீர்மானத்தின்படியும் ஒழுங்கின்படியும் நடக்கத்தக்கதான கிருபைகளை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். அதற்காக உம்மை துதிக்கும். உடைய ஆளுகைக்குள் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இன்டர்நெட் இன்னும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாவற்றையும் உடைய கரத்துல நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உங்களுடைய பிரசனம் எங்கள் மத்தியிலே ஆளுகை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். துதிக்கனமை மேலாம் செலுத்துகிறோம். ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். Amen. Thank you, Brother J.S. Singh Joseph from Thuthukudi for the opening prayer. Now we are going into the singing time. We have with us from Bombay. The olden times it is called Bombay. Now it is called Mumbai. We have from Mumbai Brother Samuel Stephen, and we request Brother Samuel Stephen to sing 2 Tamil songs for us from Mumbai. Thank you, brother. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட ஒரு வாய்ப்பை தந்ததுக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். முதலாவது நாம் பாடப்போகிற ஒரு பாடலானது ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக நான் ஒரு கன்வென்ஷன் ஒரு மீட்டிங்ல எழுதிய ஒரு பாடல். அது இந்த லாக்டவுன் சமயத்தில் அதை மியூசிக் போட்டு அதுக்கு ஒரு இசை அமைத்து அந்த பாடலை நான் பாடி யூடியூப்ல ரிலீஸ் பண்ண ஒரு பாட்டு சமீபத்தில். துதிகளும் ஸ்தோத்திரமும் உமக்கே செலுத்துகிறோம், ஜீவனுள்ள நாளெல்லாம் பாதம் பண்ணுகிறோம் என்ற ஒரு பாடல். தேவனுடைய நாமம். உங்க வாய்ஸ் டிம்மா இருக்கு, உங்க வாய்ஸ் லோவா இருக்கு. சரியா கேக்குதா? சரியா கேக்கல. ஓகே. பிரதர் சரியா இருக்குதா? அப்போ ஆடிபிள் ஒரு 50% டவுனா இருக்கு. பரவாயில்ல, நீங்க ஆரம்பிச்சுங்க. இட்ஸ் ஓகே. சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் சொல்லிக்கிறேன். இந்த முதலாவது நாம் பாடக்கூடிய அந்த பாடலானது சமீபத்தில் நான் முதலாவது எழுதியது. சமீபத்தில் அதுக்கு இசை அமைத்து
பாடியது இந்த பாடல் ஸ்துதிகளும் ஸ்தோத்திரமும் என்ற ஒரு பாடல். தேவன் கிருபையாலே அதை யூடியூப்ல ரிலீஸும் செய்தேன். அந்த ஒரு பாடலை இன்றைக்கு உங்கள் மத்தியிலே பாட விரும்புகிறேன். இதன் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. துதிகளும் ஸ்தோத்திரமும் உமக்கே செலுத்துகிறோம். ஜீவனுள்ள நாளெல்லாம் உம் பாதம் பணிகிறோம். துதிகளும் ஸ்தோத்திரமும் உமக்கே செலுத்துகிறோம். ஜீவனுள்ள நாளெல்லாம் உம் பாதம் பணிகிறோம். கிருபை நிறைந்தவரே உமக்கே ஸ்தோத்திரம். இரக்கம் நிறைந்தவரே உமக்கே ஸ்தோத்திரம். கிருபை நிறைந்தவரே உமக்கே ஸ்தோத்திரம். இரக்கம் நிறைந்தவரே உமக்கே ஸ்தோத்திரம். உந்தன் கிருபைகளை எந்தன் வாழ்க்கையில் இவாக தந்தீரே உமக்கே ஸ்தோத்திரம். இவாக தந்தீரே உமக்கே ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா ஸ்தோத்திரம். என்னை மீட்டவரே உமக்கே ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா ஸ்தோத்திரம். என்னை காப்பவரே உமக்கே ஸ்தோத்திரம். மாறும் உலகம் அதில் மாறிடும் நிலைமைகள், மாறாத தெய்வம் நீ ஒருவரே ஸ்தோத்திரம். மாறும் உலகம் அதில் மாறிடும் நிலைமைகள், மாறாத தெய்வம் நீ ஒருவரே ஸ்தோத்திரம். என்னை விட்டு விலகாமல் என்னை கைவிடாமல் நடத்தும் தெய்வம் நீ உமக்கே ஸ்தோத்திரம். நடத்தும் தெய்வம் நீ உமக்கே ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா ஸ்தோத்திரம். என்னை மீட்டவரே உமக்கே ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா ஸ்தோத்திரம். என்னை காப்பவரே உமக்கே ஸ்தோத்திரம். எந்தன் பாவத்திற்காய் மரணத்தை கண்டீரே, எந்த நீதிக்காக உயிர் தெழுந்தீரே. எந்தன் பாவத்திற்காய் மரணத்தை கண்டீரே, எந்த நீதிக்காக உயிர் தெழுந்தீரே. பிசாசு வென்றவரே, பரலோகம் சென்றவரே, மீண்டும் வருபவரே உமக்கே ஸ்தோத்திரம். என்னையும் சேர்ப்பவரே உமக்கே ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா ஸ்தோத்திரம். என்னை மீட்டவரே உமக்கே ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா ஸ்தோத்திரம். என்னை காப்பவரே உமக்கே ஸ்தோத்திரம். துதிகளும் ஸ்தோத்திரம். துதிகளும் ஸ்தோத்திரம் உமக்கே செலுத்துகிறோம். ஜீவனுள்ள நாளெல்லாம் உம் பாதம் பணிகிறோம். துதிகளும் ஸ்தோத்திரமும் உமக்கே செலுத்துகிறோம். ஜீவனுள்ள நாளெல்லாம் உம் பாதம் பணிகிறோம்.
Brother, voice was audible. அடுத்ததாவது நாம் கேட்கக்கூடிய ஒரு பாடலானது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல். இந்த மீட்டிங்க்கு பொருத்தமான ஒரு பாடல். மீட்டிங்கோட டைட்டில் நாம் பார்க்கும்பொழுது கிறிஸ்துவுக்குள் வளர வேண்டும், grow in Christ. எல்லாரும் தெரிந்த ஒரு பாடல். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே என்ற பாடலை நாம் பாடுவோம். அழைத்தவரே உம்மில் பிழைத்திடவே அவனியில் உமக்காய் உழைத்திடவே அழைத்தவரே உம்மில் பிழைத்திடவே அவனியில் உமக்காய் உழைத்திடவே அர்ப்பணிக்கின்றேன் என்னை என்றே ஏற்றுக்கொள்ளும் என் இயேசுவே அர்ப்பணிக்கின்றேன் இன்றே என்னை ஏற்றுக்கொள்ளும் என் இயேசுவே அனுதினமும் உம்மில்
என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். ஆஹா 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 Thank you, brother. Thank you, brother Samuel Stephen from Mumbai, for putting in the effort and God using him there in the singing. We are joyful to see the little one also there. We praise God for brother Samuel Stephen for the 2 songs he has sang. May the good Lord be with him, and we give all glory and honor to the living God. We welcome once again all of you in the glorious name of our Lord and Savior, Jesus Christ. We also welcome on behalf of the Kodambakkam Christian Brethren Assembly and the Gospel Literature Ministries Bookshop in Chennai. Today, and also we have with us, as we had yesterday, we have with us Evangelist Jayaraj from, basically he's from Trivandrum, but now he is a faculty in the RTI, Rehoboth Training Institute, very blessed institute in Kerala, in Thrissur. We have with us Brother Jayaraj to take the topic, Grow in Christ. And yesterday we had seen some important points from 1 Peter chapter 1 to last verses, and 2 Peter and 1 Peter 2nd chapter, first few verses. So we give glory to God for what God has done yesterday evening, and now we also are understanding that we are coming to 352nd meeting. May the good Lord come to be with us even in this meeting. We have with us Evangelist Silas Subramani, brother from Saligramam Assembly, very close to Kodambakkam Assembly, in proximity and distance. We praise God for Brother Silas. He has been an anchor role in both. When we held the physical meeting, he had come and helped us a lot, and we give glory to the living God. And now here in the Zoom meetings, a great help, and we give glory to the living God. We welcome both the dear ones, Jayaraj brother and Brother Silas, to this evening Bible study meeting, Kodambakkam Zoom Bible study meeting. We give glory to God. Now we are going into the meeting, Bible study. We request from Madurai, Evangelist Alphonse to pray for the blessing of the Bible study. Over to Madurai, to Brother Alphonse. Praise the Lord. Praise the Lord. எங்களை கிருபையாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளையும் எங்களுக்கு கிருபையாக கூட்டி கொடுத்து கோடம்பாக்கம் சபையின் மூலமாய் நடத்தப்படுகிற இந்த ஜூம் கூட்டத்தில் ஆண்டவரே, நாங்கள் இணைந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த தந்த கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் செய்கிறோம். எப்பொழுதும் உம்முடைய சமூகத்தில் உம்முடைய திருவார்த்தைக்காய் ஆண்டவரே நாங்கள் காத்திருக்கிறோம். உம்முடைய ஜீவ வசனத்தை ஆண்டவரே ஞானப்பாலாகிய உம்முடைய திருவசனத்தை ஆண்டவரே நாங்கள் புசித்து நாங்கள் வளர்ந்து நாங்கள் பலப்பட்டு ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் வாழ்ந்து உமக்காக பிழைக்க ஆண்டவரே பயன்பட ஆண்டவரே எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமாய் உம்முடைய சமூகத்தில் கெஞ்சுகிறோம். உம்முடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கிற ஆண்டவரே சோதர் ஜெயராஜ் அவருக்காய் ஸ்தோத்திரம். நேற்றைய தினத்திலும் கிறிஸ்துவுக்குள் ஆண்டவரே நாங்கள் எவ்விதமாக வளர வேண்டும், ஆண்டவரே வளருவதற்கான ஆதாரம் என்ன என்று சொல்லி நாங்கள் கேட்டோம். இன்றும் நாங்கள் பூரணமாய் உமக்குள் வளருவதற்கு ஏதுவான தூதுகளை ஆண்டவரே நம்முடைய கிருதா வசனத்தின் மூலம் எங்களுக்கு கொடுத்து வளர கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம்.
மொழிபெயர்ப்பு செய்கிற சகோதரன் சைலஸ் அவருக்காகவும் ஸ்தோத்திரம் செய்கிறோம். அவரையும் கூட நீர் பயன்படுத்தி வருகிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செய்கிறோம். இன்ற நேரத்திலும் கூட ஆண்டவரே அவரையும் நீர் பயன்படுத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய வசனத்தை எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக்கி தருவீராக. ஆண்டவரே இந்த ஜூம் கூடுகையில் இணைந்து உம்முடைய வார்த்தையை கேட்கிறதான ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஸ்தோத்திரம் செய்கிறோம். அவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. பாடல் பாடின சகோதரின் குடும்பத்தையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பீராக. எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்புவித்து ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் பணியோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே. ஆமீன். Amen. Thank you, Brother Alphonse from Madurai for the prayer. Now we are going into the Bible study. Over to Thrissur, to Brother Jayaraj, and to Chennai, to Brother Silas. May God's name be glorified. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. It's another opportunity for all of us to gather in this manner to listen from God's word. தேவனுடைய வசனத்தை தியானிக்கும்படியாக நம் அனைவருக்கும் இன்னொரு சந்தர்ப்பம் இவ்விதமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. Yesterday we were able to gather together for studying from God's word. நேற்றைய தினத்திலே தேவனுடைய வசனத்தை படிக்கும்படியாக நாம் அனைவரும் ஒன்று கூடும்படியாக வாய்ப்பு கிடைத்தது. And we were able to see some of the things in relation to the topic growing in Christ. கிறிஸ்துவுக்குள் வளருதல் என்கின்ற அந்த தலைப்பின் அடிப்படையிலே சில காரியங்களை நேற்றைய தினத்திலே நாம் சிந்தித்தோம். Today also we are going to look into certain things in relation to that topic. இன்றைக்கும் அதே தலைப்பின் அடிப்படையிலே சில காரியங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். But before we go into the subject, may I take this time to say some token of gratitude to the assembly which has called me for this ministry. நான் செய்திக்கு செல்வதற்கு முன்பதாக என்னை இந்த ஊழியத்திலே அழைத்து இந்த சபையாருக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிக்கும்படியாக இந்த நேரத்தை சற்று நான் எடுத்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன். First of all, I thank the Lord for this opportunity by which I am able to meet you all through this Zoom platform. இந்த Zoom பிளாட்ஃபார்ம் மூலமாக உங்கள் அனைவரையும் பார்க்கும்படியான சந்தர்ப்பத்தை கொடுத்து வாய்ப்பை கொடுத்த ஆண்டவருக்கு நான் முதலாவது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். I also remember and express my gratitude to Uncle Santosh Johnson who has invited me for this particular ministry. இந்த ஊழியத்திற்கு என்னை அழைத்த சந்தோஷ் ஜான்சன் அவர்களையும் நான் மனமாற நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். I also remember the church behind this ministry and also the printing ministry that is going on in Chennai. And I remember and pray that the ministry might be enlarged in the days to come and the church might be strengthened in the Lord in the days to come. இந்த ஊழியத்திற்கு பின்பதாக இருக்கக்கூடிய இந்த சபையாருக்கும் அந்த பிரிண்டிங் அதாவது புத்தக ஊழியத்திற்காகவும் நான் தொடர்ந்து கர்த்தரை நோக்கி என்னுடைய ஜெபங்களிலே நினைத்துக் கொள்கிறேன். அந்த ஊழியமானது தொடர்ந்து பெருகும்படியாக நான் நினைவு கூறுகிறேன். I have already started praying for the church and the ministry. நான் ஏற்கனவே இந்த சபைக்காகவும் இந்த ஊழியத்திற்காகவும் நான் ஜெபிக்க ஆரம்பித்து விட்டேன். I promise you as a family I will be remembering the church and the ministry in the days to come. வரக்கூடிய நாட்களிலே நானும் என் குடும்பமாக உங்கள் ஊழியத்திற்காகவும் உங்கள் சபைக்காகவும் நாங்கள் தொடர்ந்து ஜெபம் செய்வோம். I request your humble prayers for me and my family so that we would be growing in the Lord and also used by the Lord in the place where he wants us to be. உங்களிடத்திலே நான் வைக்கக்கூடிய ஒரு தாழ்மையான வேண்டுகோள், நானும் என் குடும்பமும் கர்த்தர் எங்களை வைத்திருக்கக்கூடிய இடத்திலே நாங்கள் வளரும்படியாக எங்களை ஜெபத்திலே நினைவு கூறுங்கள். As I have mentioned last day, we are working here in Thrissur, especially in Rehoboth Theological Institute. Please pray for the Bible College also, so that the students, those who are enrolled here, might learn the Word of God and be mightily used by the Lord in the days to come.
நான் நேற்றைய தினத்திலே சொன்னது போல நான் திருச்சூரிலே ரெகபோத் வேதாகம கல்லூரியிலே ஆசிரியராக பணியாற்றி வருகிறேன். இங்கு உள்ள இந்த காலேஜுக்காக நீங்கள் ஜெபம் செய்து கொள்ளுங்கள். இங்கே இருந்து கர்த்தருடைய வசனத்தை கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்காகவும் நீங்கள் தனிப்பட்ட விதத்திலே ஜெபம் செய்து கொள்ளுங்கள். அவர்கள் வரக்கூடிய நாட்களில் கர்த்தருக்கென்று எழுந்து பிரகாசிக்க உங்களுடைய ஜெபம் அவசியமாக இருக்கிறது. I also express my heartfelt gratitude to the translator, Brother Silas, for taking the effort of joining this meeting and translating the message into Tamil. தமிழிலே இந்த வேலையிலே தன்னுடைய சிரமத்தை பொருட்படுத்தாமல் வந்து கர்த்தருடைய வசனத்தை மொழிபெயர்க்கக்கூடிய சகோதரர் சைலஸ் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். Having said thus far, let me directly go into the scripture. நாம் நேரடியாக கர்த்தருடைய வசனத்திற்கு நேராக செல்லுவோம். We shall just think about what we have seen in the last day. கடந்த நாட்களிலே என்ன சிந்தித்தோம் என்பதை நினைவு கூறும்படியாக நான் இங்கே முயற்சிக்கிறேன். We were thinking about the Christian growth or growing in Christ. That's what our topic was. நம்முடைய தலைப்பு என்னவென்றால் கிறிஸ்துவிலே வளருதல் அல்லது கிறிஸ்துவர்களுடைய வளர்ச்சி என்ற தலைப்பின் கீழாக நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். We have first seen the meaning of Christian growth. முதலாவதாக இந்த கிறிஸ்துவ வளர்ச்சியினுடைய அர்த்தம் என்ன என்பதை நாம் சிந்தித்தோம். Growing in Christ means increasing in the knowledge of Christ Jesus in order to become like him. அதாவது கிறிஸ்துவுக்குள் வளருதல் என்று சொல்லுவதனுடைய அர்த்தம் கிறிஸ்துவை போல மாறும்படியாக அவரை அறிகிற அறிவிலே வளருதல் என்பதாகும். And that we have seen in Ephesians 4:11 to 16. அதற்கு ஆதாரமாக எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11 to 16 வரையிலுள்ள வசனங்களிலே நாம் பார்த்தோம். There we read Ephesians chapter 4 is dealing with the gifts of the Holy Spirit. எபேசியர் 4ஆம் அதிகாரமானது பரிசுத்த ஆவியானவருடைய வரத்தை குறித்து பேசிக்கொண்டு வருகிறது. God has gifted the church with apostles, prophets, evangelists, pastors and teachers. ஆண்டவர் சபைக்கு அப்போஸ்தலர்களையும் தீர்க்கதரிசிகளையும் சுவிசேஷகர்களையும் மேய்ப்பர்களையும் போதகரையும் கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார். Now God has gifted these to the church so that the church might grow. இவ்விதமான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்திருப்பதினாலே சபையானது அங்கே வளர்ச்சி அடையும்படியாக இந்த ஊழியங்களை கொடுக்கிறார். So we read in verse 13 till we all come to the knowledge of the Son of God, to the measure of the stature of the fullness of Christ. அங்கே 11வது வசனத்திலே அங்கே தமிழிலே படிக்கிறோம், நாம் அனைவரும் கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராக வரைக்கும் என்று அங்கே நாம் படிக்கிறோம். When we come to the stature of the fullness of Christ, we are grown in Christ. அங்கே கிறிஸ்துவினுடைய அந்த பூரண புருஷர் என்கின்ற அந்த இடத்திற்கு நாம் வரும் பொழுது அது எதை காட்டுகிறது என்றால் நம்முடைய வளர்ச்சியினுடைய நிறைவை அங்கே காட்டுகிறது. That's the same thing we read in the following verse in 15. அதையேதான் கீழே இருக்கக்கூடிய 15வது வசனத்திலும் நாம் பார்க்கிறோம். That we may grow up in all things into him who is the head of head, that is Christ. அங்கே தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படி என்று அந்த இடத்திலே படிக்கிறோம். So growing in Christ means we are becoming like Christ by getting the knowledge of him. அங்கே கிறிஸ்துவிலே வளருதல் என்பது அவரை போல மாறுதல் என்பதாகும், அவருக்கேற்ற அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ளுதல் என்பது அர்த்தமாகும். So we are not going to attain that full knowledge here on this earth. We will be getting that knowledge every day. We need to get the knowledge of God or knowledge of the Lord Jesus Christ every day in our lives. இந்த அறிவினுடைய பூரணத்தை இந்த பூமியிலே நாம் ஒருபொழுதும் அடைந்து கொள்ள முடியாது. ஆனால் ஒவ்வொரு நாளும் அந்த அறிவை அடையும்படியாக அதிலே நாம் வளர்ச்சி அடையும்படியாக தினந்தோறும் வளருதல் அவசியமாக இருக்கிறது. That's what we read about Apostle Paul while he was in Rome, having completed his ministry in Asia and Europe. Now he is in Rome. Even while he is in Rome, he is writing to the Philippians and saying that I still want to know the power of the Lord. I still want to know him and the power of his resurrection.
அதனாலேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியிலே இருக்கும் பொழுது இந்த சமயத்திலே அவர் ஆசியாவிலும் ஐரோப்பாவிலும் தன்னுடைய ஊழியத்தை எல்லாம் நிறைவேற்றிவிட்டு இப்பொழுது ரோமாபுரியிலே இருந்த சமயத்திலே பிலிப்பியருக்கு அங்கே நிருபத்தை எழுதும்போது சொல்லுகிறார், நான் அவரை அறிகிற அறிவிலும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அறியும்படியாக என்று சொல்லி பிலிப்பியர் புத்தகத்திலே குறிப்பிடுகிறார். Even at the end of his life, Apostle Paul is saying that I still want to know Christ and the power of his resurrection. அவருடைய வாழ்க்கையினுடைய முடிவு தருணத்திலே கூட அவர் இவ்விதமாக சொல்லுகிறார், அவரை அறிகிற அறிவிலும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் நான் அறிந்து கொள்ள வேண்டும். Then we have seen the meaning. Then the second thing we have looked into was the prerequisite or precondition for growing. அங்கே வளர்ச்சி அடைவதற்கான நிபந்தனைகள் என்ன என்பதை நாம் இங்கே பார்த்தோம். Yes. Now, without being born again, it is impossible for us to grow in Christ. நாம் மறுபடியும் பிறக்காமல் அங்கே வளர்ச்சி அடைதல் என்பது முடியாத ஒரு காரியம். So before we start growing, we need to be born again. The spiritual birth is what mentioned here. நாம் வளர்ச்சி அடைவதற்கு முன்பதாக மறுபடியும் பிறக்க வேண்டும். ஆவிக்குரிய பிறப்பை இந்த இடத்திலே சுட்டி காட்டுகிறது. Okay, then we have seen who is the one who is the reason for our new birth, who caused our new birth. நம்முடைய மறுபடியும் பிறத்தல் அனுபவத்திற்கு யார் காரணராக இருக்கிறார்? In 1 Peter chapter 1 verse 3, there we read, God and Father of our Lord Jesus Christ has caused us to be born again. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவன் நாம் மறுபடியும் பிறக்கும்படியாக அங்கே உதவி செய்தார். So it is not by our effort we are born again. It is God in his mercy has caused us to be born again. இது நம்முடைய திறமையினாலே நாம் மறுபடியும் பிறக்கவில்லை. தேவன் தம்முடைய மிகுந்த இரக்கத்தின் மூலமாக நாம் மறுபடியும் ஜனிப்பிக்கும்படியாக அங்கே உதவி செய்தார். Okay, then we have seen how the new birth occurs. How is it happening? எப்படி இந்த மறுபடியும் பிறத்தல் அனுபவம் நடைபெறுகிறது? See, by the agency of the Holy Spirit, a believer or person is born again. That's what we understand in John chapter 3, 5 and 6. யோவான் 3:5 வரையில வசனங்களிலே நாம் படிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய உதவியின் மூலமாகவே ஒரு மனிதன் மறுபடியும் ஜனிப்பிக்கப்படுகிறான். See, that's what we read in verse 5. Unless someone is born of the Spirit, he cannot enter into the kingdom of God. அவன் தேவனுடைய ஆவியினாலே பிறக்காவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று 5ஆம் வசனத்திலே படிக்கிறோம். It is the Spirit who is causing, or it is the Spirit who is helping us, or he is the one through whom God is causing our new birth. பரிசுத்த ஆவியானவர் மூலமாகவே அவருடைய உதவியின் மூலமாகவே பிதாவாகிய தேவன் அங்கே மறுபடியும் பிறத்தல் அனுபவத்தை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே நடப்பிக்கிறார். So we know the story that Jesus is talking with Nicodemus, and Nicodemus was asking, how can I be born again? Then the Lord Jesus Christ says, it is by the Spirit of God you shall be born again. இந்த இடத்திலே நாம் பார்க்கும்போது நிக்கோதேமின் இடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவன் நிக்கோதேமை கேட்கிறார், நான் எப்படி நான் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று கேட்ட பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், அங்கே ஆவியினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும் என்று சொல்லி இரட்சகர் குறிப்பிடுகிறார். So first of all, the new birth occurs by the agency of the Holy Spirit. முதலாவதாக ஒரு மறுபடியும் பிறத்தல் பரிசுத்த ஆவியானவர் மூலமாகவே அங்கு நடைபெறுகிறது. Secondly, it is through the means of God's word we are born again. இரண்டாவதாக தேவ வசனத்தின் மூலமாக அங்கே நடைபெறுகிறது. That's what we read yesterday, 1 Peter chapter 1 verse 23, having been born again by the word of God. That's what we read there. அதனாலேதான் நேற்றைய தினத்திலே நாம் படித்தோம் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே அங்கே அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டீர்கள், வசனத்தினாலே நாம் ஜனிப்பிக்கப்பட்டோம். So when we increase in the knowledge of the Lord Jesus Christ, we are growing in the Lord Jesus Christ. அங்கே நாம் தேவனை அறிகிற அறிவிலே வளர்கிறோம் என்று சொன்னால் அவரிலே நாம் வளர்கிறோம் என்று அர்த்தமாகும். Secondly, we have seen we need to be born again in order to grow in the Lord Jesus Christ. அங்கே இயேசு கிறிஸ்துவிலே நாம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் நாம் மறுபடியும் பிறக்க வேண்டும். Thirdly, we have seen we are born again by God. God is the one who caused the new birth. மூன்றாவதாக தேவனே நம்முடைய அங்கே மறுஜென்மத்திற்கு, அதாவது மறுபிறப்பிற்கு காரணராக அங்கே காணப்படுகிறார். And God causes the new birth
by the agency of the Holy Spirit and by the means of God's word. அடுத்ததாக பரிசுத்த ஆவியானவர் மூலமாகவும் தேவ வசனத்தின் மூலமாகவும் அங்கே ஒரு மனிதனுடைய மறுபிறப்பிற்கு அங்கே தேவன் வழிவகுக்கிறார். Then we have seen the result of new birth. What is the result of new birth? அடுத்ததாக நாம் பார்த்தது மறுபிறப்பின் மூலமாக ஏற்படக்கூடிய விளைவு என்ன? Because we are born again, we have a living hope. That's what we have seen. நேற்றைய தினத்திலே நாம் பார்த்தது போல நாம் மறுபடியும் பிறந்தது அங்கே ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படிக்கு என்று நாம் படித்தோம். And that living hope is that we have an inheritance which is incorruptible and undefiled and does not fade away. அந்த ஜீவனுள்ள நம்பிக்கை என்னவென்றால் அழிவில் அங்கே the verse, brother? Yeah, verse 4. The living hope we have is that we have an inheritance which is incorruptible, undefiled, and that does not fade away. Okay. 1 பேதுரு 1:4 வசனத்திலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவான ஜீவ நம்பிக்கை நமக்கு உண்டாயிருக்கிறது. Okay, that is reserved in heaven for us. இது பரலோகத்திலே நமக்கென்று அங்கே பத்திரமாக பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கிறது. We are surely going to get the inheritance in heaven that is destined for us by God. இது நிச்சயமாக பரலோகத்திலே தேவனாலே நமக்கு கொடுக்கப்பட இருக்கிறது. So having been born again, waiting for that living hope, we have to live in this world an exemplary life. ஆகவே இந்த மறுபடியும் பிறந்த நாம் இப்படிப்பட்ட ஜீவனுள்ள நம்பிக்கைக்கு நாம் எதிர்பார்த்து இருக்கிறபடினாலே இந்த பூமியிலே ஒரு அங்கே சிறப்பான ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்வது அவசியமாக இருக்கிறது. So as we live in this world, we should show some signs of Christian growth. இப்படியாக நாம் வளரும் பொழுது கிறிஸ்துவத்தினுடைய சில அடையாளங்களை நாம் வெளியிலே காட்ட வேண்டிய நிபந்தனை நமக்கு இருக்கிறது. That's the second important thing we were discussing yesterday, the signs of Christian growth. அதைதான் இரண்டாவது முக்கிய அங்கே தலைப்பாக நேற்று நாம் சிந்தித்தோம். அங்கே கிறிஸ்துவ வளர்ச்சியினுடைய அடையாளங்கள். Okay, first of all we have seen we have to be devoted to love one another. முதலாவதாக நாம் சிந்தித்தது நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற அங்கே கடமைப்பட்டிருக்கிறோம். If we have the true love for one another, then that is the sign that we are growing in Christ. நாம் உண்மையாலுமே மற்றவரிடத்திலே அன்பு காட்டுகிறோம் என்றால் அது எதை சுட்டி காட்டுகிறது என்றால் நாம் கிறிஸ்துவிலே வளர்கிறோம் என்பதின் அடையாளமாக இருக்கிறது. And our love must be sincere love and our love must be fervent love. நம்முடைய அன்பானது உண்மையான அன்பாக இருக்க வேண்டும், அது நிலைத்திருக்கக்கூடிய அன்பாக இருக்க வேண்டும். Then we have discussed not only we need to have love for one another, we must live a sanctified life. நாம் ஒருவரில் ஒருவர் அங்கே உண்மையான அன்பு மட்டுமல்ல, அங்கே பரிசுத்த வாழ்க்கையும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. So the second sign of Christian growth is that we would be devoted ourselves to a sanctified life. இரண்டாவது அடையாளமாக கொடுக்கப்படுவது நாம் பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராக அர்ப்பணிக்க வேண்டியது அவசியம். We need to put away all kinds of sinful attitudes and speeches. அங்கே எல்லா வகையான பாவத்தினுடைய அங்கே வாழ்க்கையையும் அங்கே பேச்சுக்களையும் நாம் ஒழித்து விட வேண்டியது அவசியம். So we cannot have a sinful attitude towards others and we cannot have sinful speeches towards others. We must devote our lives to as a sanctified one. மற்றவர்களுக்கு எதிராக தவறான மனநிலைமையும் மற்றவர்களுக்கு எதிரான அங்கே தவறான பேச்சும் நமக்கு ஒருபொழுதும் இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை அங்கே சுத்திகரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக நாம் அர்ப்பணித்தல் அவசியம். And the third sign of Christian growth is that we would be devoting ourselves to desire God's word. மூன்றாவதாக தேவனுடைய வசனத்தின் மேல் வாஞ்சையாய் இருக்கும்படியாக நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். We should not have the desire for the worldly pleasures, rather we should have the desire for God's word. உலக பிரகாரமான காரியத்தின் மேலே நம்முடைய நாட்டம் இல்லாமல் தேவனுடைய வசனத்தின் மேலே நமக்கு நாட்டம் இருத்தல் அவசியம். Because God's word only is pure. ஏனென்றால் தேவனுடைய வசனம் மாத்திரமே அது சுத்தம் உள்ளது. And we need to desire for the pure milk. இந்த சுத்தமுள்ள இந்த பாலுக்காக நாம் வாஞ்சியுள்ளவர்களாக இருக்க வேண்டும்.
and God's word helps us to grow. தேவனுடைய வார்த்தையானது நாம் வளரும்படியாக நமக்கு உதவி செய்கிறது. So having said the signs of Christian growth, we winded up yesterday. நேற்றைய தினத்திலே இந்த கிறிஸ்துவ வளர்ச்சியின் அடையாளத்தோடு நாம் நிறுத்தினோம். Today we shall look into the third important aspect of Christian growth, that is the hindrance in Christian growth. கிறிஸ்துவ வளர்ச்சிக்கு இடையூறாக இருக்கக்கூடியவைகள் என்ன என்று மூன்றாவதாக நாம் சிந்திப்போம். So we know what do we mean by Christian growth? கிறிஸ்துவ வளர்ச்சி என்ன என்பது நாம் அறிந்திருக்கிறோம். And also we know how can we show the signs of Christian growth in our personal life. எப்படி நாம் கிறிஸ்துவ வளர்ச்சியினுடைய அங்கே வெளிப்பாட்டை நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையிலிருந்து வெளிக்காட்ட முடியும் என்பதையும் நாம் பார்த்தோம். Thirdly, we should know what is a hindrance for us in growing as a Christian. அங்கே கிறிஸ்துவர்களாக வளர்ச்சி அடையக்கூடிய இந்த சூழ்நிலையிலே என்ன எல்லாம் இடையூறுகள் இருக்கிறது என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். While we are children, we don't know how do we grow. Only later we come to know what is the meaning of growing. குழந்தைகளாக இருந்த சமயத்திலே வளர்ச்சி என்ன என்பது நமக்கு தெரியாமல் இருந்தது. சற்று நாம் முதிர்ச்சி அடைந்த சூழ்நிலையிலே தான் அதனுடைய அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்கிறோம். Because we started showing the signs of growth in our life, that's how we know that we are growing. அந்த வளர்ச்சியினுடைய அடையாளத்தை நாம் வெளியிலே காட்டுவதன் மூலமாக தான் நான் வளர்கிறேன் என்பதை நாம் புரிந்து கொண்டோம். In the same way, as you begin as a Christian, we don't know what is the meaning of spiritual growth. அங்கே கிறிஸ்துவர்களாக நாம் ஆரம்பித்த சமயத்திலே கிறிஸ்துவ வளர்ச்சி என்ன என்பது நமக்கு தெரியாமல் இருந்தது. And secondly, we have learned what are the signs of Christian growth by which we can understand whether we are really growing or not. அதன் பிறகாக இந்த கிறிஸ்துவ அடையாளத்தின் மூலமாக நம்மை நிறுத்தி பார்த்து நான் கிறிஸ்துவுக்குள் வளருகிறேனா இல்லையா என்பதை நாம் அங்கே நிதானித்தோம். When a child is growing, if the child is not properly growing, the parents would be bothered about that and they will be checking what is wrong with the child. ஒரு குழந்தை வளரக்கூடிய அந்த காட்சியிலே ஒரு குழந்தை சரியாக வளர்ச்சி அடையவில்லை என்றால் அவருடைய பெற்றோர்கள் இந்த குழந்தை ஏன் சரியாக வளர்ச்சி அடையவில்லை என்று சொல்லி அவர்களுக்கு மிகுந்த கஷ்டத்தை அது உண்டாக்குகிறது. In the same way, our Heavenly Father is worried when we are not growing spiritually in our day-to-day life. நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே நாம் வளர்ச்சி அடையாமல் இருப்போம் என்றால் பரலோக தேவனை நாம் அங்கே கஷ்டப்படுத்துகிறவர்களாக அங்கே காணப்படுகிறோம். That's why the Father has told us what is that which hinder us from growing as a Christian. அதனாலே தான் ஆண்டவர் இங்கே சொல்கிறார், நாம் கிறிஸ்துவுக்குள் வளரும்படியாக எவைகள் எல்லாம் நமக்கு தடையாக இருக்கிறது என்பதை சுட்டி காட்டுகிறார். We shall be I'm sorry, just a minute. We shall be looking into 1 Corinthians chapter 10 today in order to understand what is the hindrance that is faced by a Christian as he is growing in his spiritual life. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு விசுவாசி வளர்ச்சி அடையும் பொழுது அவன் சந்திக்கக்கூடிய அவன் வளர்ச்சியை தடை செய்யக்கூடிய இடையூறுகள் என்ன என்பதை 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் இன்றைக்கு சிந்திக்க இருக்கிறோம். We are not going to look into the background of Corinthians. கொரிந்து இந்த நிருபத்தினுடைய பின்னணியை நாம் பார்க்க போவதில்லை. But still, let me say it is written by Apostle Paul to the Corinthians during his second missionary journey. அப்போஸ்தலனாகிய பவுலினாலே இரண்டாவது ஊழிய பிரயாணத்திலே அங்கே கொரிந்து சபைக்கு அங்கே எழுதப்பட்ட நிருபமாக இது இருக்கிறது. The reason for writing this epistle is that there is division in the church. இந்த நிருபம் எழுதினதனுடைய பின்னணி என்னவென்றால் சபையிலே சில பிரிவினைகள் காணப்பட்டது. There is no other church we know in the Bible that is having these many spiritual gifts. வேதாகமத்திலே வேற எந்த சபைக்கும் இல்லாத அளவிற்கு அதிகமான ஆவிக்குரிய வரங்கள் இந்த சபைக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. They were full of spiritual gifts. They were able to exercise many spiritual gifts. அவர்களுக்கு அதிகமான வரங்கள் கொடுக்கப்பட்டு இருந்தது. அவைகள் பிரயோஜனப்படுத்தும்படியாகவும் அனுகிரகமும் தரப்பட்டிருந்தது. But they were missing the greatest gift, that is the love. ஆனால் அவர்கள் மிகப்பெரிய வரமாகிய அன்பை அவர்கள் இழந்தவர்களாக அல்லது விட்டவர்களாக இருந்தார்கள். Therefore the church members were divided in themselves.
அதனாலே சபையில் உள்ள விசுவாசிகள் தங்களுக்குள்ளே அங்கே பிரிந்து காணப்பட்டார்கள். So Paul wanted to correct them. அதனாலே பவுல் அங்கே அவர்களை சீர்படுத்தும்படியாக விரும்புகிறார். The first 6 chapters are dealing with that issue. முதல் 6 அதிகாரங்கள் அதைதான் அங்கே சொல்லுகிறது. From 7th chapters onwards, Paul is dealing with the answers to the questions asked by the Corinthians. அங்கே 7ஆம் அதிகாரத்திலிருந்து அந்த கொரிந்து சபையினாலே கேட்கப்பட்ட அங்கே கேள்விக்கான விடையை அந்த இடத்திலே அவர் சொல்லிக் கொண்டு வருகிறார். So Paul deals with the questions of can we eat food offered to idols? அங்கே விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட உணவை புசிக்கலாமா புசிக்க கூடாதா என்ற கேள்விக்கு அங்கே பதில் சொல்லிக் கொண்டு வருகிறார். Is it okay for a Christian to go into the temple? ஒரு கிறிஸ்துவன் அங்கே கோயிலுக்கு போகலாமா, அது சரியா? The temple that is filled with idols, is it okay for a Christian to go to a temple filled with idols? அங்கே விக்கிரகங்களால் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு அங்கே கோவிலுக்கு கிறிஸ்துவன் போகலாமா? Is it necessary that the women in the New Testament cover their head? அங்கே புதிய ஏற்பாட்டிலே பெண்கள் ஸ்திரீகள் தங்களுடைய அங்கே தலையை அங்கே மூடிக்கொள்ளலாமா? Is it necessary that the church members wait for one another as they come for the meal or as they come for the fellowship? அங்கே சபை விசுவாசிகள் அங்கே சபைக்கு வந்து அங்கே உணவருந்தக்கூடிய அந்த ஐக்கியப்படக்கூடிய அந்த காட்சியிலே மற்றவர்களுக்காக காத்திருத்தல் அவசியமா? Is it okay to speak in tongues while many are there in the church? சபையிலே அநேகர் இருக்கும் பொழுது அங்கே அந்நிய பாஷை பேசுதல் என்பது சரியானதா? So these are the questions dealt by Apostle Paul in from chapter 7 onwards. இப்படிப்பட்ட கேள்வியை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் 7ஆம் அதிகாரத்திலிருந்து அங்கே சொல்லிக் கொண்டே வருகிறார். So in chapter 7 Paul answers the question, can a married person be divorced? அங்கே 7ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது திருமணமானவர் அங்கே விவாகரத்து செய்யலாமா? In chapter 8 he is dealing with the question, can the new Christians or can the Christians eat the food offered to idols? அங்கே புதிதாக உள்ள அந்த வந்த கிறிஸ்தவர்கள் அங்கே விக்கிரகத்திற்கு படைக்கப்பட்ட உணவை புசிக்கலாமா? And the people think that the Corinthian church is thinking that because they have the freedom in the Lord Jesus Christ, they can do as they like. அங்கே கொரிந்து சபையார் விசுவாசிகள் என்ன நினைத்திருந்தார்கள் என்றால், கிறிஸ்துவுக்குள் நமக்கு சுதந்திரம் இருக்கிறபடினாலே நாம் எதை வேண்டுமென்றாலும் செய்யலாம் என்கின்ற நினைவு அவர்களுக்கு இருந்தது. So in chapter 9 Apostle Paul is saying, if you think you are free, I am free than you, I can do anything, but all those things that I can do are not profitable. நீங்க அங்கே 9ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது, நாங்கள் சுதந்திரவாளிகள் என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்றால் உங்களை காட்டிலும் அதிகமான சுதந்திரம் எனக்கு இருக்கிறது, நான் எதை வேண்டும் என்றாலும் செய்யலாம், ஆனால் அப்படி செய்வது சரியானது அல்ல என்று சொல்லி அங்கே விலக்கி கொண்டு வருகிறார். After saying his own example, now Paul is coming to the example of the patriarchs. அங்கே தன்னுடைய உதாரணத்தை அங்கே சொல்லிக் கொண்டு வந்து பிறகு முற்பிதாக்கள் பற்றிய எடுத்துக்காட்டை அங்கே முன்னிறுத்துகிறார். So chapter 9 we see the example of Apostle Paul and his life. 9ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்தும் அவருடைய வாழ்க்கை குறித்தும் உள்ள அங்கே உதாரணங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. But in chapter 10 he is giving the example of the patriarchs in the Old Testament. ஆனால் 10ஆம் அதிகாரத்திலே பழைய ஏற்பாட்டிலே இருந்த முற்பிதாக்களுடைய உதாரணத்தை அங்கே குறிப்பிடுகிறார். It is from the example of the patriarchs tonight we are going to see what is the hindrance of a Christian in Christian life. ஆகவே இந்த பகுதியில் இருந்துதான், முற்பிதாக்களுடைய வாழ்க்கையில் இருந்துதான் ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இடையூறுகள் என்ன என்பதை நாம் சிந்திக்க இருக்கிறோம். Please turn your attention to 1 Corinthians chapter 10 verses 1 to 13. முதலாவதாக 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் திருப்பிக் கொள்ளுங்கள். The first 4 verses we see God's dealings with the patriarchs. முதல் 4 வசனத்திலே தேவன் அங்கே முற்பிதாக்களோடு கூட ஈடுபடுகிறார். Here the patriarchs are the patriarchs who are redeemed from the Egypt to the land of Canaan. அங்கே இந்த முற்பிதாக்கள் யார் என்றால், எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு கானானுக்கு நேராக நடத்தப்பட்டவர்கள். God has used Moses to redeem them, and God has promised them that there is a land called Canaan, and God is taking them from land of Egypt to Canaan.
அங்கே ஆண்டவர் மோசேயை அங்கே பயன்படுத்துகிறார். அவர்களுக்கு வாக்குத்தத்த பூமியாக கானான் தேசத்தை ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணி எகிப்தில் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்கி கானான் தேசத்திற்கு நேராக நடத்துகிறார். Now all these are as a nation chosen by God. இது எல்லாம் இந்த தேசமானது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதாக அங்கே காணப்பட்டது. So each and every member of that nation are chosen by God in order that they might get into the land of Canaan, which is promised by God to the fathers. அங்கே தேவன் தேசமாக ஒவ்வொருவரையும் அங்கே தெரிந்து கொண்டார். அதன் நிமித்தமாக முற்பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்திற்குள்ளாக அவர்கள் சுதந்திரிக்கும்படியாக அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டார்கள். Okay, as they started their journey, what happened to them? That's what Paul is saying here in verses 1 to 4. இதைதான் 1-4 வரையுள்ள வசனங்களிலே அவர்கள் தங்களுடைய பிரயாணத்தை தொடங்கின அந்த சமயத்திலே அவருடைய வாழ்க்கையிலே என்னென்ன நடைபெற்றது என்பதை குறிப்பிட்டு காட்டுகிறார். If you read chapter 10 verse 1, there in English here it says moreover, or in other translation it begins by the word for, F-O-R, for. அங்கே இந்த 10-1 வசனமானது இவ்விதமாக துவங்குகிறது, இப்படி இருக்க என்று சொல்லி அந்த இடத்திலே துவங்குகிறது. So we will automatically ask the question எப்படி இருக்க or why, what? That's the question we might ask. உடனடியாக நம்மில் எழும்பக்கூடிய கேள்வி என்னவென்றால் ஏன் என்ற கேள்வி என்று நமக்கு எழும்புகிறது. So we will answer that question at the end of the sermon. நம்முடைய செய்தியினுடைய முடிவிலே அதற்கான பதிலை நாம் சொல்லுவோம். But let's see what happened to the patriarchs when they started their journey from Egypt to Canaan. ஆனால் முற்பிதாக்கள் எகிப்திலிருந்து கானான் தேசத்திற்கான பிரயாணத்திலே என்ன நடந்தது என்பதை முதலாவது நாம் சிந்திப்போம். There we read that they all of them were under the cloud. That's what we read. Paul says that I do not want you to be unaware that all of them were under the cloud. அங்கே பவுல் சொல்லும் பொழுது நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்திற்கு கீழாய் இருந்தார்கள் என்று குறிப்பிடுகிறார். What Paul says there is they were having the divine protection throughout their journey. அவருடைய பிரயாணத்திலே தெய்வீக பாதுகாப்பு இருந்ததை குறிப்பிடுகிறார். They had the pillar of the cloud as the pillar of fire and the pillar of cloud in the night. That's what we read there. அங்கே தேவனுடைய பிரசன்னமாக பகலிலே அங்கே மேகஸ்தம்பத்தினாலும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் இருந்ததை அங்கே குறிப்பிடுகிறார். So in the daytime it is very sunny, it is very hot, and therefore they need the cloud as a shadow for them. God provided them with God has protected them under the cloud. அங்கே பகல் வேளையிலே அதிகமாக உஷ்ணம் இருக்கிறபடியினாலே ஆண்டவர் அவர்களுக்கு குளிர்ச்சியாக இருக்கும்படிக்கு அங்கே மேகஸ்தம்பத்தினாலே அவர்களை மூடினார். It's very cold in the night, and therefore God has provided them with the cloud of fire in the night. இரவிலே அதிகமாக குளிர்ச்சி இருக்கிறபடியினாலே ஆண்டவர் அவர்களுக்கு அக்னி ஸ்தம்பமாக இருந்து அவர்களை பாதுகாத்தார். So the people of Israel, they were divinely protected throughout their wilderness journey. அவர்களுடைய வனாந்திர அந்த பிரயாணத்திலே முழுவதுமாக தேவனாலே அவர்கள் அங்கே காக்கப்பட்டார்கள். Secondly, we read they all passed through the sea. இரண்டாவதாக நாம் பார்ப்பது எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். What is the meaning of that? It just means that God divinely delivered them. அது என்ன சொல்லுகிறது என்றால் தேவன் தம்முடைய வல்லமையினாலே அவர்களை அங்கே ரட்சித்தார் என்பதை சுட்டி காட்டுகிறது. Pharaoh and his army were behind them. பார்வோனும் அவருடைய சேனைகளும் அவர்களுக்கு பின்பதாக வந்தார்கள். We know the story. Before them was the Red Sea. அந்த கதை நமக்கு தெரியும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக சிவந்த சமுத்திரம் இருந்தது. So they were crying unto the Lord. அந்த சமயத்திலே ஆண்டவரை நோக்கி அவர்கள் கூப்பிட்டார்கள். And God told Moses to stretch out his hand and divide the sea, and the sea was divided, and they were divinely delivered through the sea. அங்கே ஆண்டவர் அங்கே மோசேயை பார்த்து சொன்னார், உன்னுடைய கையில் உள்ள கோலை நீட்டி அந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்துவிடு என்று சொன்னார். அந்த சமுத்திரத்தின் நடுவிலே அவர்கள் பாதுகாப்போடு கூட அங்கே வழிநடத்தப்பட்டார்கள், பாதுகாக்கப்பட்டார்கள். So Israelites were able to enjoy divine protection. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய பாதுகாப்பை அவர்கள் அனுபவிக்க முடிந்தது. They were able to enjoy the divine deliverance. தேவனுடைய விடுதலையை அவர்கள் அனுபவிக்க முடிந்தது. Thirdly, we read in verse 2, they were all baptized into Moses in the cloud and in the sea.
அங்கே 2ஆம் வசனத்திலே படிக்கிறோம், எல்லாரும் மோசேக்குள்ளாகவும் மேகத்தினாலும் அங்கே ஞானஸ்நானம் மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள் என்று படிக்கிறோம். Baptized into Moses means they have accepted the divine leadership. That is, they willingly accepted Moses' leadership in their lives. அங்கே மோசேக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள் என்று சொல்லும் பொழுது மோசேயினுடைய தலைமைத்துவத்தை அவர்கள் அங்கீகரித்துக் கொண்டார்கள் என்பது அர்த்தமாகும். So when we are receiving baptism, we are announcing to the world that I am following a master. Jesus is my master. Jesus is my Lord. I am the follower. That's what we are publicly and silently announcing to the world. நாம் ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது அங்கே அமைதியாக உலகத்திற்கு நாம் அறிவிக்கக்கூடிய அந்த சாட்சி என்னவென்றால், என்னுடைய தலைவர், என்னுடைய எஜமானர் இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார் என்று சொல்லி நாம் அந்த ஞானஸ்நானத்தின் மூலமாக அறிவிக்கிறோம். So God appointed Moses over them and they accepted that leadership in their lives. So they had the divine leadership. அங்கே தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மேலாக அங்கே மோசேயை அங்கே ஏற்படுத்தின பொழுது அவர்கள் மோசேயை தலைவனாக அங்கே ஏற்றுக்கொண்டார்கள். அதுதான் மோசேக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள் என்பதன் அர்த்தமாகும். Fourth thing Apostle Paul reminds the Corinthians is that the patriarchs were having the divine provision. அங்கே அடுத்ததாக நாம் படிக்கும் பொழுது அவர்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் தேவன் அருளினார் என்று சொல்லி அங்கே குறிப்பிடுகிறார். They were all having the spiritual food and spiritual drink. அவர்கள் அனைவருக்கும் ஆவிக்குரிய உணவும் ஆவிக்குரிய அங்கே நீரும் அங்கே இருந்தது. So that is the rock that was following them. The rock was Christ himself. ஏனென்றால் அவர்களோடு கூட அங்கே கன்மலை பின்தொடர்ந்து வந்தது. அந்த கன்மலை கிறிஸ்துவாக இருக்கிறார். So to the Corinthians, Apostle Paul is saying, if you think that Jesus Christ is with you, even the Lord Jesus Christ was with the patriarchs in the Old Testament. அதனாலேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு சொல்கிறார், இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார் என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்றால் பழைய ஏற்பாட்டிலும் அங்கே முற்பிதாக்களோடு கூட அங்கே இயேசு கிறிஸ்து இருந்தார் என்பதை அங்கே சுட்டி காட்டுகிறார். Even today we believe that the presence of the Lord Jesus Christ is with us throughout the days in our lives. நாம் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் ஒரு நாள் முழுவதுமாக இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கிறது என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். And that is what the Lord said, lo, I am with you even to the end of the ages. அதனாலே தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், உலகத்தின் முடிவு வரைந்த நான் உங்களோடு கூட இருப்பேன் என்றார். So the Lord is with us. In the same way the Lord was with the patriarchs, providing them protection, deliverance, leadership and everything they need in their lives. இங்கே தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அதே போலவே தான் பழைய ஏற்பாட்டிலே அங்கே முற்பிதாக்களோடு கூட இருந்து அவர்களுக்கு வேண்டிய பாதுகாப்பு, அவர்களுக்கு வேண்டிய அங்கே விடுதலை, அவர்களுக்கு வேண்டிய அனைத்து தேவைகளையும் சந்திக்கக்கூடியவராக அவர் இருந்தார். But something happened with them. ஆனால் ஏதோ ஒன்று அவருடைய வாழ்க்கையிலே அங்கே நடைபெற்றது. We see in verses 5 and 6, God was not pleased with the patriarchs. ஆனால் 5ஆம் வசனத்திலே நாம் படிக்கும் பொழுது தேவன் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை என்று படிக்கிறோம். So God was not pleased with the patriarchs there. அங்கே இருந்த முற்பிதாக்கள் மேலே தேவன் பிரியமாய் இருக்கவில்லை. We know who are the patriarchs in the people who started their journey from the Egypt to the land of Canaan. That is the patriarchs referred here. அங்கே இருந்த அந்த முற்பிதாக்கள் யார்? அவர்கள் தான் எகிப்தில் இருந்து அங்கே கானான் தேசத்திற்கு நேராக பிரயாணப்பட்ட முற்பிதாக்களாக இருக்கிறார்கள். Let me quickly remind you the story here. அங்கே சீக்கிரமாக அந்த சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். From Kadesh Barnea, Moses sent 12 spies to spy out the land of Canaan. அங்கே காதேஸ் பர்னியாவில் இருந்து மோசே 12 பேரை தெரிந்தெடுத்து கானான் தேசத்தை வேவு பார்க்கும்படியாக அனுப்புகிறார். And the 12 people came back and gave the news. அங்கே 12 பேர் அங்கே திரும்பி வந்து அங்கே செய்தியை சொல்லுகிறார்கள். And there were two groups there. அங்கே 2 கூட்ட ஜனங்கள் அங்கே பிரிகிறார்கள். First group contains 10 spies. அங்கே முதல் கூட்டம் 10 அங்கே உளவாளிகள் அங்கே இருந்தார்கள். And the second group contains 2 spies. அங்கே இரண்டாவது கூட்டம் அங்கே 2 வேவுக்காரர்கள் அங்கே காணப்பட்டார்கள். And we know the names of those 2 spies, that is Joshua and Caleb. அந்த 2 வேவுக்காரர்கள் யார் என்று நமக்கு தெரியும், யோசுவா, காலேப். Joshua and Caleb gave the good news, whereas the other 10 gave the bad news.
அங்கே யோசுவாவும் காலேபும் நல்ல செய்தியை கொடுத்தார்கள். மற்ற 10 பேர் அங்கே துர்ச்செய்தியை அங்கே கொடுத்தார்கள். And when the congregation heard the news of those 10, they believed the words of those 10 bad news people and they joined with them. அங்கே இந்த 10 பேர் கொடுத்த அந்த துர்ச்செய்தியை கேட்டபொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த கூட்டத்தோடு சேர்ந்து கொண்ட காட்சியை பார்க்கிறோம். And they were against Moses, against Aaron, against the Lord who promised them that he will take them to the land of Canaan. கானான் தேசத்திற்கு நான் அழைத்து செல்வேன் என்று சொன்ன தேவனுக்கு எதிராகவும் மோசேக்கு எதிராகவும் ஆரோனுக்கு எதிராகவும் அவர்கள் கூட்டம் கூடினார்கள். They said we won't be able to go into the land of Canaan. நம்மால் கானான் தேசத்திற்கு போக முடியாது என்று சொன்னார்கள். Therefore the Lord said, if you think that you cannot go into the land of Canaan, I will not take you into the land of Canaan. உங்களால் கானான் தேசத்திற்கு போக முடியாது என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்றால் நானும் உங்களை அந்த கானான் தேசத்திற்கு கொண்டு போவதில்லை என்று சொல்லி அங்கே சொன்னார். So those people who disbelieved God did not enter into the land of Canaan. அங்கே தேவனை அங்கே நம்பாதவர்கள் கானான் தேசத்திற்குள் பிரவேசிக்கவில்லை. So God was displeased with those people. அப்படிப்பட்ட ஜனங்களிடத்திலே தேவன் பிரியமாய் இருக்கவில்லை. We read that they were overthrown in the wilderness. அவர்கள் அனைவரும் வனாந்தரத்திலே அழிக்கப்பட்டார்கள் என்று 5ஆம் வசனத்திலே படிக்கிறோம். What was the reason? அதனுடைய காரணம் என்ன? In verse 6 we read they were evil, they were having evil desire. That's what we read there. அங்கே 6ஆம் வசனத்திலே படிக்கும் பொழுது அங்கே அவருடைய வாழ்க்கையிலே பொல்லாங்கான இச்சை அவர்களுக்கு இருந்தது. So it is because of their evil desire God did not have pleasure with them. அங்கே அவர்களுடைய வாழ்க்கையிலே பொல்லாங்கான இச்சை இருந்தபடினாலே தேவன் அவர்களிடத்திலே பிரியமாய் இருக்கவில்லை. See, the meaning of that word evil desire means they were yielding themselves to temptation. அங்கே பொல்லாங்கான இச்சை என்று சொல்லுவதனுடைய அர்த்தம் தங்களை அங்கே சோதனைக்கு நேராக தங்களை ஒப்பு கொடுத்தார்கள் என்று அர்த்தமாகும். So the hindrance in our Christian growth is temptations in our lives. அங்கே நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இடையூறு என்னவென்றால் அங்கே சோதனைகள். When we are trying to build ourselves in the Lord Jesus Christ, these temptations are pulling us from growing in the Lord Jesus Christ. நாம் கிறிஸ்துவுக்கு நேராக அங்கே வளர்ச்சி அடையக்கூடிய அந்த சமயத்திலே இப்படிப்பட்ட இந்த சோதனைகள் நாம் வளர்ச்சி அடையாமல் இருக்கும்படியாக நம்மை கீழே இழுத்துவிடக்கூடியதாக இருக்கிறது. As we are having the temptations today, the Old Testament saints like the patriarchs, they also had the same kind of temptations in their lives. நமக்கு இப்படிப்பட்ட சோதனைகள் இருக்கிறது போலவேதான் பழைய ஏற்பாட்டிலே இருந்த அந்த முற்பிதாக்களுக்கும் அப்படிப்பட்ட சோதனைகள் அங்கே காணப்பட்டது. When they were tempted, they had yielded themselves to the temptation. இந்த சோதனை அவர்களுக்கு வந்தபொழுது அந்த சோதனைக்கு தங்களை அவர்கள் ஒப்பு கொடுத்தார்கள். That's why God was not pleased with them. அதனாலே தான் தேவன் அவர்களிடத்திலே பிரியமாய் இருக்கவில்லை. What did God do with them? தேவன் பிறகு என்ன செய்தார் அவர்களிடத்திலே? God had overthrown them in the wilderness. அவர்கள் அனைவரும் வனாந்தரத்திலே அழித்து போட்டார். They were all fallen in the wilderness. அவர்கள் அனைவரும் வனாந்தரத்திலே விழுந்து போனார்கள். They were not able to reach to the goal for which they have been called by God. தேவனாலே எதற்காக அழைக்கப்பட்டார்களோ அந்த லக்குக்கு நேராக அவர்கள் அங்கே சேர முடியவில்லை. See, even today, if we are not growing in our Christian life, possibly we are hindered by the temptations in our lives. நாம் அங்கே கிறிஸ்துவுக்கு நேரான அந்த வளர்ச்சியிலே நாம் வளராமல் காணப்படுகிறோம் என்றால் அதனுடைய அர்த்தம் நாம் சில சோதனைகளினாலே நாம் அங்கே தாக்கப்பட்டிருக்கிறோம் என்று அர்த்தமாகும். Therefore, we need to analyze what is the temptation that is hindering me from my Christian growth. ஆகவே எது என்னுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு இடையூறாக இருக்கிறது என்பதை நாம் ஆராய்ந்து பார்ப்பது அவசியம். See, in verse 6 we read there, these things took place as examples for us. Therefore, we shall look into the examples of those saints in the Old Testament by which they have been fallen in their life. 6ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாக எழுதப்பட்டிருக்கிறது என்று குறிப்பு இருக்கிறபடினாலே அங்கே பழைய ஏற்பாட்டில் இருந்த அந்த பரிசுத்தவான்கள் எதனாலே அவர்கள் வீழ்ந்து போனார்கள், எவைகள் அவர்களுக்கு இடையூறாக இருந்தது என்பதை நாம் சிந்தித்து பார்ப்பது அவசியமாக இருக்கிறது. In 1 Corinthians 10 verses 7 to 10, we read 4 kinds of temptations in the patriarchs' lives.
அங்கே 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 7 10 வரையில வசனங்களிலே அங்கே முற்பிதாக்களுடைய வாழ்க்கையிலே இருந்த 4 இடையூறான காரியங்கள் அல்லது சோதனைக்குரிய காரியங்கள் சொல்லப்பட்டுள்ளது. The first temptation was temptation of idolatry. முதலாவது அந்த சோதனை என்னவென்றால் விக்கிரக ஆராதனை. That's what we read in verse 7. அதுதான் 7ஆம் வசனத்திலே நாம் படிக்கிறோம். Paul says, as they were idolaters, you do not be idolaters. அவர்கள் விக்கிரக ஆராதனைக்காரர்கள் ஆனது போல நீங்கள் ஆகாதிருங்கள். In the Old Testament, the Old Testament saints, the people who were redeemed from Egypt, they were making calf idol and worshipping that idol. அங்கே எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட அந்த தேவனுடைய ஜனங்கள் அவர்கள் அங்கே ஒரு கன்றுக்குட்டியை அங்கே உண்டாக்கினார்கள். So as they made the idols, Paul is saying to the Corinthians also, you do not worship the idols. அவர்கள் அங்கே விக்கிரகத்தை செய்தபடினாலே இங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபையை பார்த்து சொல்கிறார், நீங்களும் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆகாதிருங்கள். When Paul was writing this particular epistle, the city of Corinth was filled with idols. இந்த குறிப்பிட்ட இடத்திற்கு அப்போஸ்தலனாகிய பவுல் நிருபத்தை எழுதும் பொழுது அந்த பட்டணமானது விக்கிரகங்களால் நிறைந்த பட்டணமாக இருந்தது. Now the Corinthians had a temptation to go into the temples of idols and be there. அங்கே கொரிந்து விசுவாசிகளுக்கு அங்க இருக்கக்கூடிய அந்த அங்கே கோவில்களுக்கு சென்று அங்கே இருக்கும்படியான ஒரு ஏவுதல் அவர்கள் வாழ்க்கையில இருந்தது. They used to go into the idol temples and eat from there. அந்த கோவில்களுக்கு அந்த விக்கிரக கோயிலுக்கு சென்று அங்கே கொடுக்கப்படக்கூடிய உணவை சாப்பிடக்கூடிய ஒரு ஏவுதல் அவர்களுக்கு இருந்தது. So Paul says, do not go into the idol temples and eat from there. If you do, you are becoming like the patriarchs in the Old Testament. நீங்கள் அந்த விக்கிரக கோயிலுக்கு செல்ல வேண்டாம், அங்கே கொடுக்கப்படக்கூடிய உணவுகளை நீங்கள் புசிக்க வேண்டாம். அப்படி செய்வீர்கள் என்றால் பழைய ஏற்பாட்டிலே நடந்த அந்த முற்பிதாக்களைப் போலதான் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று எச்சரிக்கிறார். Even today, we do have this temptation in our lives. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஒரு சோதனை இருக்கிறது. I know that you are not making any idols. நீங்கள் யாரும் விக்கிரகத்தை உண்டாக்கவில்லை என்று நான் அறிந்ததே. I also don't believe that any of the Christians who are listening me are going into the temple and worshipping the idols. என்னை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய விசுவாசிகள் யாருமே கோவிலுக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய விக்கிரகத்தை வணங்கக்கூடியவர்கள் அல்ல என்று நான் அறிந்ததே. But even then I would say we do have the temptation of idolatry in our lives. ஆனால் நான் இங்கே சொல்ல விரும்புவது என்னவென்றால் இப்படிப்பட்ட சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையிலே அங்கே விக்கிரகம் என்பது விக்கிரகத்திற்கு ஏதுவான ஏவுதல் இருக்கிறது என்று நான் சொல்லுகிறேன். See, idolatry is not making an idol, rather anything you replace with God is an idol. அங்கே விக்கிரக ஆராதனை என்று சொல்லுவது ஏதோ ஒரு விக்கிரகத்தை செய்வது என்பதல்ல, தேவனுக்கு பதிலாக எதை நாம் முக்கியப்படுத்துகிறோமோ அவைகள் அனைத்தும் விக்கிரகமாக இருக்கிறது. What is that which you give more time, that is your idol. எதற்கு நீங்கள் அதிக நேரம் கொடுக்கிறீர்களோ அது உங்கள் வாழ்க்கையிலே விக்கிரகமாக இருக்கிறது. What is for which you spend your money, that is your idol. எதற்காக நீங்கள் அதிகமாக உங்கள் பணத்தை செலவு செய்கிறீர்களோ அது உங்கள் வாழ்க்கையிலே விக்கிரகமாக இருக்கிறது. What is that for which you spend your energy, that is your idol. உங்களுடைய சக்தியை நீங்கள் எதற்கு அதிகமாக அங்கே பிரயோகப்படுத்துகிறீர்களோ அது உங்கள் வாழ்க்கையிலே விக்கிரகமாக இருக்கிறது. The Lord says we need to serve him, worship him with all our mind, with all our heart, with all our energy, with all our body. Fully we need to worship our God. That's what we read in the scripture. வேதத்திலே நாம் படிக்கக்கூடியது என்னவென்றால் தேவன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்ப்பது உன்னுடைய முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் முழு சக்தியோடும் தேவனிடத்திலே அன்பு கூற வேண்டும் என்பதே. Maybe the power and position in your life is an idol for you. உங்களுடைய ஸ்தானம் அல்லது உங்களுடைய அந்த வல்லமையானது உங்களுடைய விக்கிரகமாக இருக்கக்கூடும். Maybe the beauty is an idol in your life. ஒருவேளை உங்களுடைய அழகு உங்களுடைய விக்கிரகமாக இருக்கக்கூடும். Maybe the education or a profession is an idol in your life. உங்களுடைய கல்வியோ உங்களுடைய அந்த ஸ்தானங்களோ உங்களுடைய வாழ்க்கையில விக்கிரகமாக இருக்கக்கூடும். You are spending your time, energy and money more for these things in your life. உங்களுடைய நேரம், பணம், உங்களுடைய பலன் எல்லாவற்றையும் அதிகமாக இவைகளுக்கு நீங்கள் செலவழிக்கிறீர்கள். If then you are actually replacing these things with God.
அப்படி இருக்கும் சமயத்தில் தேவனுக்கு அங்கே பதிலாக இவைகளை நீங்கள் மாற்றுகிறீர்கள். I don't know about your life. Please analyze your life and see whether there is a temptation of idolatry in your life. உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று எனக்கு தெரியாது. உங்கள் வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட விக்கிரகங்கள் இருக்கிறதா என்பதை நீங்கள் சோதித்து பார்ப்பது அவசியம். In verse 14, Apostle Paul says, flee from idolatry. 14வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். The second thing we read there in verse 8 is temptation of sexual immorality. இரண்டாவது உள்ள அந்த சோதனை என்னவென்றால் 8ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டுள்ளது வேசித்தனம். The people in the Old Testament were sexually immoral. அங்கே பழைய ஏற்பாட்டில் இருந்த அந்த தேவனுடைய ஜனங்கள் அங்கே வேசித்தனம் பண்ணினவர்களாக இருந்தார்கள். See, the Corinthian church believers also were sexually immoral. இந்த கொரிந்து சபையில் இருக்கக்கூடிய விசுவாசிகளும் வேசித்தனம் பண்ணக்கூடியவர்களாக இருந்தார்கள். We read one of the examples in chapter 5 of 1 Corinthians. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்திலே உள்ள ஒரு உதாரணத்தை நாம் பார்ப்போம். So while they were sexually immoral by act, Apostle Paul is saying, flee from sexual immorality. அங்கே அவர்களுடைய வாழ்க்கையிலே இந்த விபச்சார பாவம் இருந்தது நிமித்தமாக இந்த இப்படிப்பட்ட பாவத்தை விட்டு ஓடுங்கள் என்று பவுல் அங்கே குறிப்பிடுகிறார். They were doing the act of sexual immorality. அவர்கள் இந்த அதாவது ஒழுக்கக்கேடான வாழ்க்கை சம்பந்தமான அந்த வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். Yeah, you see, as Christians, we may not be sexually immoral in that sense. இங்கே கிறிஸ்தவர்களாகிய நாம் அப்படிப்பட்ட ஒரு விதத்திலே நாம் ஒருவேளை இல்லாமல் இருக்கக்கூடும். But the word of God is very clear. Even with our eyes, we are not supposed to commit this kind of sin. ஆனால் வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது, நம்முடைய கண்களால் கூட இப்படிப்பட்ட பாவத்தை நாம் செய்துவிடக் கூடாது. Even with our thought, we are not supposed to commit this sin. இப்படிப்பட்ட பாவத்தை நம்முடைய சிந்தனையில் கூட செய்துவிடக் கூடாது. Even in our speech, we are not supposed to talk about these kind of things. இப்படிப்பட்ட பாவத்தை நம்முடைய பேச்சுக்களிலே கூட செய்துவிடக் கூடாது. So the temptation of sexual immorality is there even for the Christians today. இன்றைக்கும் கிறிஸ்தவர்களுக்கு இந்த ஒழுக்கக்கேடான அந்த வேசித்தனமானது இருக்கத்தான் செய்கிறது. If the youngsters are watching me and listening me, let me ask you, what are you watching? Well, nobody is there in your house, in your mobile. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிபர்களுக்கு நான் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, உங்கள் வீடுகளிலே உங்கள் பெற்றோர்கள் இல்லாத சமயத்திலே உங்களுடைய அந்த தொலைபேசியிலே மொபைலிலே நீங்கள் என்ன பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? Whom are you talking with or chatting with in the silent night? அங்கே அந்த அமைதியான இரவு பொழுதிலே யாரிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? யாரோடு கூட நீங்கள் அந்த செய்திகளை பரிமாறிக் கொண்டிருக்கிறீர்கள்? Temptation of sexual immorality is very much a truth in the Christian's life, but we need to flee from sexual immorality. அங்கே கிறிஸ்தவருடைய வாழ்க்கையிலே பால்வினை சம்பந்தமான இந்த ஒழுக்கக்கேடான வாழ்க்கை அங்கே காணப்படுகிறது. அங்கே அவர்கள் விலகி ஓட வேண்டியது அவசியம். Many heroes of faith and giants, spiritual giants have fallen because of this particular sin in their lives. அநேக விசுவாச அங்கே போர் வீரர்கள், அங்கே தலைவர்கள் இப்படிப்பட்ட இந்த பாவத்திலே விழுந்து போய் இருக்கிறார்கள். I will quickly finish. The third temptation we see there is temptation of testing the Lord. அங்கே மூன்றாவது இல்ல அந்த சோதனை என்னவென்றால் தேவனை அங்கே பரீட்சை பார்த்தல். There the Apostle Paul is saying, do not put Christ to the test. தேவனை ஒருபொழுதும் பரீட்சை பாராதிருங்கள் என்று பவுல் அப்போஸ்தலன் அங்கே சொல்கிறார். In the Old Testament, the believers in the Old Testament saints, they were testing the Lord by questioning the authority of Moses and Aaron. அங்கே பழைய ஏற்பாட்டில் இருந்த அந்த முற்பிதாக்கள் மோசே ஆரோனுடைய அந்த தலைமைத்துவத்தை அங்கே கேள்வி கேட்டு தேவனை அவர்கள் பரீட்சை பார்த்தார்கள். This is the third temptation that we might face, that when we are committing sin, we don't want anyone to question us, and therefore we are against the authority and the leadership. அங்கே நம்மை யாரும் கேள்வி கேட்க கூடாது என்பது நிமித்தமாக நம்ம தேவன் வைத்திருக்கக்கூடிய தலைமைத்துவத்திற்கு நேராக நாம் அங்கே அவர்களை எதிர்க்கக்கூடியவர்களாக, அவர்களை கேள்வி கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இது கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலும் இருக்கக்கூடிய ஒரு சோதனையாக இங்கே மூன்றாவது பார்க்கிறோம். If you are opposing the authority that is laid by God upon you, you are actually testing the Lord, and that is a sinful thing. God will punish you.
உங்களுக்கு மேலாக தேவன் வைத்திருக்கக்கூடிய அதிகாரத்தை நீங்கள் கேள்வி கேட்பீர்கள் என்றால் அதை அப்படிப்பட்ட ஒரு சோதனை உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் என்றால் நீங்கள் தேவனுக்கு எதிராக அங்கே தேவனை பரீட்சை பார்க்கிறீர்கள் என்று அர்த்தமாகும். The fourth temptation is the temptation of murmuring or grumbling. அங்கே நான்காவது உள்ள அங்கே சோதனை என்னவென்றால் அங்கே முறுமுறுத்தல். So God does not want us to be people who are grumbling or murmuring. Rather, God wants us to be people of contentment. அங்கே தேவன் தம்முடைய ஜனங்கள் முறுமுறுக்கிறவர்களாக ஒருபோதும் அவர் எதிர்பார்ப்பது இல்லை, மாறாக அங்கே திருப்தியுடையவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். These are the four temptations we see in this particular passage. இந்த குறிப்பிட்ட இந்த பகுதியிலே இந்த 4 சோதனைகளை நாம் பார்க்கிறோம். Apart from these, there are many other temptations you might face in your life. இந்த சோதனைகளை விட இருந்து இன்னும் அதிகமான சோதனைகளை உங்களுடைய அனுதின வாழ்க்கையிலே நீங்கள் சந்திக்க கூடும். But how can we overcome these temptations? எப்படி இந்த சோதனைகளை எல்லாம் மேற்கொள்வது? How can we overcome these hindrances from growing how can we overcome these hindrances in our spiritual growth? நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியிலே இருக்கக்கூடிய இந்த இடையூறுகளிலிருந்து நாம் எப்படி நம்மை தற்காத்துக் கொள்வது? In verses 11 to 13, Apostle Paul is saying, verse 11 says, be instructed by God's word. முதலாவதாக 11வது வசனத்திலே அங்கே நாம் படிக்கும் பொழுது தேவனுடைய வசனத்தினாலே நீங்கள் அங்கே போதிக்கப்பட்டவர்களாக இருங்கள் என்று சொல்லுகிறார். We all have the temptation, but it is God's word that will instruct us how to escape from this temptation. நம் அனைவருக்கும் இப்படிப்பட்ட சோதனைகள் இருக்கிறது, ஆனால் தேவனுடைய வசனம் இதிலிருந்து நாம் எப்படி தப்பித்துக் கொள்வதற்கான அங்கே போக்கை நமக்கு போதிக்கிறது. Secondly, Apostle Paul says in verse 12, do not trust in yourself. 12வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், உங்களை நீங்களே நம்பாதிருங்கள் என்று சொல்கிறார். You do not have self-confidence in you than confidence in God, because there is all possibility when you think I am standing, you might fall also. நீங்கள் தேவனை சார்ந்திருக்காமல் உங்களை சுயத்தை சார்ந்து இருப்பீர்கள் என்றால் அது ஒரு சோதனையாக இருக்கிறது. நீங்கள் நிலை நிற்காதவர்களாக விழக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். Early Apostle Paul says, trust God fully for the way of escape. நீங்கள் அங்கே தப்பிக்கும்படியாக தேவனை முழுவதுமாக சார்ந்து கொள்ளுங்கள், நம்புங்கள் என்று சொல்கிறார். Can we overcome the hindrances in our lives to grow as a spiritual person? அங்கே ஆவிக்குரிய மனிதனாக வளரும்படியாக நான் இந்த இப்படிப்பட்ட இடையூறுகளை மேற்கொள்ள என்னால் முடியுமா? Be mindful that we must be instructed by God's word. அங்கே தேவனுடைய வசனத்தினாலே நாம் போதிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்கிற சிந்தனை இருக்க வேண்டும். Be mindful that we should not trust in ourselves alone. நம்மை சுயமாக நம்முடைய பலத்திலே நாம் சார்ந்து கொள்ளக்கூடாது என்கின்ற நினைவு நமக்கு இருக்க வேண்டும். Be mindful that we need to trust God for the way of escape. நாம் அங்கே காப்பாற்றப்படும்படியாக தேவனை முழுவதுமாக சார்ந்து கொள்ள வேண்டும் என்கின்ற நினைவு நமக்கு இருக்க வேண்டும். Yes, we can overcome the hindrances if we are instructed by God's word and trust God for the way of escape. அங்கே நிச்சயமாக நாம் இப்படிப்பட்ட சோதனைகளில் இருந்து நாம் தப்பிக்க முடியும். எப்பொழுது என்றால் தேவனுடைய வசனத்தினாலே நாம் போதிக்கப்படும் பொழுதும் நாம் நம்மை சார்ந்து கொள்ளாமல் தேவன் மேலே முற்றிலுமாக சார்ந்து கொள்ளும் போது. I know that you have heard this kind of instructions earlier also. இப்படிப்பட்ட இந்த நிபந்தனைகளை நீங்கள் ஏற்கனவே நீங்கள் கேட்டிருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். But what is wrong with us? ஆனால் என்ன நம்மிடத்திலே தவறுகள் இருக்கிறது? We are not disciplined in the Lord Jesus Christ. கிறிஸ்து இயேசுவிலே நாம் அங்கே நாம் ஒழுக்கமுள்ளவர்களாக நாம் நிறுத்தவில்லை. When we began the sermon, I said I would answer the question in chapter 10 verse 1 for why. That question is answered here in chapter 9 verse 27. நான் என் செய்தியை நான் தொடங்கும் போது சொன்னேன் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே இப்படி இருக்க என்று சொல்லி ஆரம்பித்தேன். அதற்கான பதிலை இப்பொழுது நான் இந்த இடத்திலே சிந்திப்போம். So Apostle Paul says, yes, I know that I need instruction of God's word. I have so much of temptations, but I need instruction in God's word. Therefore, what I do is I train myself, I discipline myself. That is what Apostle Paul says. அங்கே என் வாழ்க்கையில் அநேக சோதனைகள் இருக்கிறது. அதன் நிமித்தமாக தேவனுடைய வசனத்தினாலே நான் போதிக்கப்பட வேண்டியது அவசியம். அதன் நிமித்தமாக நான் என்னை நானே அங்கே 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 கட்டுப்படுத்துகிறேன் என்று சொல்லி அந்த இடத்திலே குறிப்பிடுகிறார். My dear brothers and sisters, what we lack in our life is we don't have training
or a Christian training, Christian discipline in our lives. That's why we are falling when the temptations are facing us. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஏன் சோதனை நம்முடைய வாழ்க்கையில வரும்போது விழுந்து போகிறோம் என்றால், கிறிஸ்துவ வாழ்க்கையிலே பயிற்சி என்பது இல்லை. அங்கே நம்முடைய சரீரத்தை நாம் ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிற ஒரு நிலைமை நம்முடைய வாழ்க்கையிலே இல்லாமல் இருக்கிறதே இதனுடைய காரணமாக இருக்கிறது. Paul says in Philippians chapter 4 verse 13, he says, I can do all things through Christ who strengthens me. பிலிப்பியர் 4:13 பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. Now there he says, it is in this context he says that I have learned in whatever situation I am to be content. இந்த பின்னணி 11வது வசனத்திலே இந்த பின்னணியிலே தான் அவர் சொல்லுகிறார், நான் எந்த சூழ்நிலையிலும் மனரம்மியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். So let us train ourselves, let us discipline ourselves so that the instruction of God's word will be a great help for us in overcoming all the hindrances in our Christian growth. ஆகவே நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையிலே வரக்கூடிய எல்லா அந்த சோதனைகளையும் இடையூறுகளையும் மேற்கொள்வதற்கு நம்முடைய வாழ்க்கையிலே இந்த பயிற்சி என்பது அவசியம். ஒழுக்கத்திற்கு நேரான அந்த பயிற்சி அவசியம். அது அப்படி இருக்கும் பொழுது தேவனுடைய வசனத்தினுடைய அந்த போதனையானது நமக்கு மிகுந்த பிரயோஜனத்தை கொடுக்கும். See, Amy Carmichael says there are temptations in every areas of our lives. It begins with the mind. எமி கார்மைக்கல் சொல்லுகிறார், நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா வகையான சோதனைகளும் நம்முடைய சிந்தனையிலிருந்து ஆரம்பிக்கிறது என்கிறார். So we have been given the power to close the door of the mind. இந்த நம்முடைய சிந்தனையை அங்கே அடைத்துக் கொள்ளக்கூடிய மூடிக்கொள்ளக்கூடிய சக்தி நமக்கு இருக்கிறது. And she says we can lose this power through disuse or increase it by use. அங்கே இதற்கான வல்லமையை நாம் அங்கே நிராகரிக்க முடியும் அல்லது அதை பயன்படுத்திக் கொள்ளவும் முடியும். So the daily discipline of the inner man is very essential in order to overcome all kinds of hindrances in spiritual growth. ஆகவே ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு தடையாய் இருக்கக்கூடிய எல்லா வகையான காரியங்களையும் நாம் ஒழித்து கட்டுவதற்கு தினந்தோறும் நம்முடைய வாழ்க்கையிலே அங்கே ஒழுக்கம் இருத்தல் அவசியமாக இருக்கிறது. If we live according to the feelings, we will yield ourselves to the temptation. நம்முடைய அங்கே சுயத்திற்கு நேராக நாம் நடப்போம் என்றால் எல்லா வகையான அங்கே சோதனைகளுக்குள்ளாக நாம் விழுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. But if we learn to live with our will, the willpower God has given us, then we can surely overcome every temptation in our lives because we have the help of God in our lives. அங்கே தேவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த சித்தத்தின் வல்லமையை நாம் அங்கே உபயோகப்படுத்துவோம் என்றால் எப்படிப்பட்ட சோதனையையும் நாம் மேற்கொள்ள முடியும். தேவனுடைய உதவி நமக்கு எப்பொழுதும் அங்கே இருக்கிறது. So growing in Christ is important as a Christian as we live in this world. இந்த உலகத்திலே கிறிஸ்தவர்களாக வாழக்கூடிய நமக்கு அங்கே வளர்ச்சி, கிறிஸ்துவுக்கு நேரான வளர்ச்சி என்பது மிக மிக அவசியம். We have learned the meaning of Christian growth. கிறிஸ்துவ வளர்ச்சியினுடைய அர்த்தம் என்ன என்று நாம் படித்தோம். We have seen the signs of Christian growth. கிறிஸ்துவ வளர்ச்சியினுடைய அடையாளங்கள் என்ன என்று படித்தோம். We also know what are the hindrances in Christian growth. இந்த கிறிஸ்துவ வளர்ச்சியினுடைய இடையூறுகள் என்ன என்பதையும் நாம் சிந்தித்தோம். Now it is up to you what you decide in your life, whether to grow as a Christian or not to grow as a Christian. இது உங்களுடைய கரத்திலே தான் இருக்கிறது. நான் கிறிஸ்துவனாக வளர்ச்சி அடைய வேண்டுமா அல்லது அங்கே கிறிஸ்து அதாவது விசுவாசியாக வளர்ச்சி அடையாமல் நான் இருக்க வேண்டுமா என்பது உங்களுடைய கரத்திலே இருக்கிறது. If we can train ourselves by trusting in God, we can surely grow as a Christian. தேவன் மேலே நம்பிக்கை கொள்ளக்கூடிய அந்த வாழ்க்கை பயிற்சி நமக்கு இருக்கும் என்றால் கிறிஸ்துவ வாழ்க்கையிலே நாம் வளரக்கூடியவர்களாக நாம் காணப்படுவோம். May the Lord help all of us together to grow as Christians, overcoming all the hindrances that is coming before us. ஆகவே நாம் அனைவரும் கிறிஸ்தவர்களாகி நாம் அனைவரும் நமக்கு எதிராக வரக்கூடிய எல்லா சோதனைகளையும் மேற்கொண்டு வளரக்கூடிய கிறிஸ்தவர்களாக இருக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. Thank you all for your patient listening. நீங்கள் எல்லாரும் அமைதியாக கேட்டதற்காக நான் நன்றி சொல்லிக் கொள்கிறேன். I also extend my thanks to dear brother Silas for translating the message. என்னுடைய நன்றியை மொழிபெயர்த்த சைலஸ் சகோதரருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். Sorry that the time has crossed a little, yet we were able to listen from God's word. Sorry for that.
நான் சில மணி நேரங்கள் நான் கடந்து விட்டேன். தேவனுடைய வசனத்தை சிந்திக்கக்கூடிய சமயத்திலே அதற்காக நான் வருந்துகிறேன். Let's all remember in prayer each other. அவ்வளவுதான். நாம் ஒருவருக்கொருவர் ஜெபத்திலே நினைவு கூறுவோம். Once again my thanks to Kodambakkam Church and the ministry over there. மறுபடியுமாக அங்கே கோடம்பாக்கம் சபையாருக்கும் அங்குள்ள விசுவாசிகள் என்ற நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். May the Lord bless us all together in his name. அவருடைய நாமத்தின் மூலமாக தேவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. Thank you. Amen. Thank you, Brother Jayaraj and Brother Silas for the work you have done in the Lord. May the good Lord continue to lead you. Now we have seen all the important things today, the meaning of growing in Christ, the signs of the Christian growth, and the hindrances and temptations and overcome of the hindrances, how to overcome the hindrances and be trained and to be disciplined to grow in Christ. May the good Lord enable us to get to a mainstream through these, to overcome the hindrances. That is a problem we all face. The hindrances are there and we fall into it, and then we have to be trained and disciplined. Let us stop that all in the mind before it gets into actions, and we would find in a very difficult situation before the Lord in our personal life. So thank you, Brother Jayaraj, for bringing us the word of God in the strength of the Lord. May the good Lord be with you, your family, and the assembly where you're in fellowship with, and as a faculty or training the students. These 2 days we had a fellowship and also a blessed message on growing in the Lord. May the good Lord be with you. And also we thank Evangelist Brother Silas. Brother, we extend a heartfelt thank you for your immense and great help to Kodambakkam Assembly. In spite of a lot of work, Lord, we praise God for what God has done in your life as an evangelist, in translation, in as a speaker, and as in all these. May the good Lord be with you and your family and the assembly in Saligram Assembly and the ministries you are doing for the glory of God. Thank you, brother. Once again, we give all glory and honor to the living Lord. And also we thank Brother Samuel Stephen for singing those 2 Tamil songs today. We are very joyful to have him, and after some time, may the good Lord be with him also, and in everything let the great name of the Lord be glorified to these dear ones. We thank all the participants for having participated. This is the 352nd meeting. We know it is God's leading, and we thank especially the participants for their patient listening, and God will work in you, though it may work today or tomorrow or maybe after some time before the Lord tarries to come. May the good Lord continue to work in a better way, moment by moment, for his glory. Now for the closing prayer, I request dear brother Brother Stephen D from Dharmapuri. I request Brother Stephen D from Dharmapuri, Balamurgan. I hope he is from Dharmapuri. Request Brother Stephen D to close the meeting with a word of prayer. We request Brother Jayapal, evangelist, to close the meeting with a word of prayer. Over to Brother Jayapal. Yes, praise the Lord. Praise the Lord, brother. மகாகிருபை இருக்க நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான மாலை வேளைக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உடைய குமாரன் உங்களை அருமை ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவுக்காய் ஸ்தோத்திரம்.
இந்த மாலவெளியிலே உடைய பாதத்திலே அமர்ந்து கர்த்தாவே கிறிஸ்தவ வளர்ச்சி என்பதை நாங்கள் கர்த்தாவே கற்றுக்கொள்ளும்படியாக நீர் கிருபை செய்ததுக்காய் ஸ்தோத்திரம். நேற்றைக்கும் இன்றைக்குமாக கிறிஸ்துவிலே நாங்கள் எவ்விதமாக வளர வேண்டும் என்பதற்கான கர்த்தாவே அதனுடைய வளர்ச்சி என்றால் என்ன என்பதை பற்றிய அர்த்தத்தையும் அதனுடைய அடையாளங்களை பற்றியும் கர்த்தாவே தொடர்ந்து அதற்கான இடையூறுகள் இவை எல்லாத்தையும் நாங்கள் சிந்தித்தோம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்திலிருந்து கர்த்தாவே எங்களுடைய முற்பிதாக்கள் கர்த்தாவே அவருடைய நிலைமை எப்படியா இருந்தது, அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து கூட நாங்கள் கற்றுக்கொண்ட அந்த கர்த்தாவே காரியங்களிலிருந்து நாங்கள் கர்த்தாவே காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம். அந்த இடையூறுகளிலிருந்து நாங்கள் எவ்விதமாய் மேற்கொள்ள வேண்டும் என்பதை குறித்து நீர் கர்த்தாவே நம்முடைய மகன் மூலமாக நீர் எங்களுக்கு தெளிவாக விளங்கி கொடுத்தீர். முக ஸ்தோத்திரம். செய்தியை விளம்பி கொடுத்த அருமையான தாசன் ஜெயராஜ் அவர்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறோம். அதை தமிழிலே சரியாக மொழிபெயர்த்த எங்களுடைய அருமையான சோரன் சைலஸ் சுப்பிரமணியம் அவர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே நீர் நம்முடைய பிள்ளைகளை வல்லமையாக எடுத்து பயன்படுத்தினீர். முக ஸ்தோத்திரம். கர்த்தாவே விதமாக இந்த செய்தியை நாங்கள் கேட்டது மட்டுமல்ல, நாங்கள் கர்த்தாவே எங்களுடைய பொறுப்பு அதில் என்ன இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்தவர்களாக கர்த்தாவே முற்பிதாக்களை போல நாங்கள் கர்த்தாவே இராதபடி எங்களை கர்த்தாவை மேற்கொள்வதற்கான கர்த்தாவே கிருபைகளை நீர் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். எங்கள் ஆண்டவர் மேல் வைக்கிற அந்த விசுவாசம் கர்த்தாவே அவரை சார்ந்திருப்பது கர்த்தாவே இவையெல்லாம் எங்களை கர்த்தாவே அந்த இடையூறிலிருந்து எங்களை கர்த்தாவே அது விடுவிக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாங்கள் தெளிவாக கேட்டறிந்தோம். அதன்படி வருங்காலங்களிலே நாங்கள் ஜீவிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்ய முடியுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு நல்ல கர்த்தாவே இந்த செய்தியை கிறிஸ்துவின் வளர்ச்சி என்ற காரியங்கள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் எனக்கும் அது பிரயோஜனமாக இருந்ததுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த இணைப்பில் இணைந்த ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரும் விதமான நிலைமையிலே அவர்கள் கிறிஸ்துவிலே வளரத்தக்கதாக கிறிஸ்துவனாக்கத்தாவே நாளுக்கு நாள் அவர்களுக்கு கிருபை செய்ய முடியுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக இந்த ஜூம் இணைப்பின் மூலமாக கோடம்பாக்கம் ஜூம் இணைப்பின் மூலமாக நாங்கள் இந்த செய்தியை கேள்விப்பட கிருபை செய்தீர். முக ஸ்தோத்திரம். தொடர்ந்து இதுமாக இன்றைக்கு 352வது நாளாக இந்த ஊழியம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கர்த்தாவே நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். சந்தோஷ் ஜான்சன் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பத்தையும் கர்த்தாவே அவர் செய்கிற ஊழியங்களை நீர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். கர்த்தாவே இந்த இணைப்பில் இணைந்த நாங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தாவே செய்தியை கேட்டது மட்டுமல்ல, அதன்படி நடக்கிறவர்களாக எங்களுடைய வாழ்க்கையிலே அதை அபியாசப்படுத்தி ஜீவிக்க கர்த்தர் கிருபை செய்யும். நம்முடைய கிருபை எங்களோடு இருந்ததுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் கர்த்தாவே எந்த விதமான தடையின்றி இந்த கர்த்தாவே அந்த செய்தியை நாங்கள் கேள்விப்பட இன்டர்நெட் மற்ற காரியங்களிலே கர்த்தருடைய கிருபை இருந்ததுக்காக ஸ்தோத்திரம். மீதியான சமயத்து நேரத்தையும் உங்களுடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். கர்த்தரும் அருமை ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. Amen. Amen. May the grace of the Lord Jesus Christ, the love of God the Father, and the fellowship of the Holy Spirit be with each one of us now and forevermore. Amen. Thank you, Brother Jaypal. We praise God for the final prayer. May the good Lord be with all of us. God willing, we shall meet tomorrow evening at the same time. Till then, may the blessed Lord continue to use us. God bless.